வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க, இன்னைக்கு கோவக்காய் வதக்கல். அதிகமாக எண்ணெய் இல்லாமல் ரொம்ப கம்மியான எண்ணெயில் சூப்பராக கோவக்காய் வதக்கல் கறி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கோவக்காய் வதக்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு, அதனால் எல்லாம் உள்ளே பழுத்திருக்கு. இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் லேசான இனிப்பு சுவையும் இருக்கும். இந்த கட் பண்ணி வச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் போடுறேன். இந்த அளவுக்கு கோவக்காய்க்கு நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நல்ல காரமாக வேணும்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். கரம் மசாலா தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த 3 பொடியும் ஒரே அளவில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் வதங்கும். அடடா, இஞ்சி பூண்டு விழுது போட மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் இதில் தேவைன்னா மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகட்டும். அதில் இந்த ஊற வச்சுருக்கிற கோவக்காவை அதில் போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக பரப்பி விட்டுடணும். பரப்பி விட்டு மூடி வச்சிடணும். அடுப்பு வந்து நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு. கோவக்காயிலேருந்து தண்ணி வெளியே வந்து அது வேக ஆரம்பிக்கும். இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணியே ஊற்ற வேண்டாங்க, அதில் இருக்கிற தண்ணியே போதும். அடிக்கடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விடணும். கோவக்காய் இப்போ தான் தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்குது. நல்லா வேகட்டும். இது மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்பப்போ திறந்து நல்லா கிளறி விடணும். இது நல்ல இறுக்கமான மூடி வச்சு நல்லா மூடி வேக விடணும். ஆவி வெளியே போச்சுன்னா தண்ணி பத்தாமல் போயிடும். அதில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வேக வைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இதுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தா நல்லா வதக்கி விடும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாக்கள்லாம் நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் செய்யும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய மசாலா போட்டு செய்யலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது வரைக்கும் இதில் நம்ம எண்ணெயே ஊற்றலை. டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தானா இப்படியே வதக்கி விட்டு இப்படியே நீங்கள் சாப்பிடலாம். இல்லை எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் இதுக்கு தேவையே படாது. இப்போவும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் இந்த கறி நமக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் இதை இந்த மாதிரி மூடி வச்சு இடையில கலந்து விட்டு வைக்கணும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கோவக்காய் வதக்கல் கறி ரெடி. இந்த கோவக்காய் வதக்கல் கறி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்தோடையும் நல்லா மேட்ச் ஆகும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடக்கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.